हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि। क्षुतृष्णालोपमात्रे सततकृतधियो जन्तवः सन्त्यनन्ताः तेभ्यो विज्ञानवत्वात् पुरुष इह वरस्तज्जनिर्दुर्लभैव तत्राप्यात्मात्मनः स्यात् सुहृदपि च नृपुर्यस्त्वयि न्यस्तचेताः तापोच्चित्तेरुपायं स्मरति स हि सुहृत् स्वात्मवैरी ततोऽन्यः। क्षुत् तृष्णा लोप मात्रे सतत कृत धियः जन्तवः सन्ति अनन्ताः तेभ्यः विज्ञानवत्वात् पुरुषः इह वरः तत् जनिः दुर्लभः एव। तत्र अपि आत्मा आत्मनः स्यात् सुहृत् अपि च रिपुः यः त्वयि न्यस्तचेताः ताप उच्चित्तेः उपायं स्मरति सः हि सुहृत् स्व आत्मवैरी ततः अन्यः। क्षुत् பசி, திருஷ்ணா தாகம் ஆகியவற்றை லோப மாத்திரே தீர்த்து கொள்வதில் மட்டுமே சதத கிருத தியாக எப்போதும் புத்தியை செலுத்தும் ஜந்தவகா உயிர்கள் அனந்தாக சந்தி எண்ணற்றவை உள்ளன இக இவ்வுலகில் தேபியகா அவைகளை காட்டிலும் புருஷக மனிதன் விஞ்ஞானவத்வாத் பகுத்தறிவு உடைமையால் வரஹா சிறந்தவன் தத் ஜனிகி அம்மனித பிறவி துர்லபா ஏவ கிடைத்தற்கரியதே தத்ராபி அம்மனிதரிலும் ஆத்மனக அவனவனுடைய சுஹ்ருத் நண்பனும் ரிபுகு அபிச்ச எதிரியும் கூட ஆத்மா சியாத் அவனவனேதான் ஆகிறான். யஹா எவனொருவன் துவயி உன்னிடத்தில் ந்யஸ்த சேதாகா சித்தத்தை நிலைப்படுத்தியவனாய் தாப உச்சித்தேகே பிறவி துன்பத்தை அறுப்பதற்கான உபாயத்தை ஸ்மரதி சிந்திக்கிறானோ சகஹி அவனே சுஹ்ருத் அவனுக்கு நண்பன் ததஹ அந்யக அவ்வாறில்லாதவன் ஸ்வ ஆத்ம வைரி தனக்குத்தானே பகைவனாகிறான். பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ளும் முயற்சியிலேயே எப்பொழுதும் மனதை செலுத்தும் பிராணிகள் கணக்கில்லாமல் இருக்கின்றன. மனிதன் இங்கு பகுத்தறிவு உள்ளவனாக இருப்பதால் அவைகளுள் சிறந்தவனாகிறான். அந்த பிறவி கிடைப்பதற்கரிது. அந்த மனித பிறவியிலும் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாகவும் ஆவான், பகைவனாகவும் ஆவான். எவன் உம்மிடம் மனதை செலுத்தி பிறவி துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நாடுகிறானோ அவன் தனக்குத்தானே நண்பன், அப்படி அல்லாதவன் தனக்குத்தானே பகைவன்.